கெட்டிக்காரன்ங்கிற ஒரு படம் பார்க்கும்போது என்னுடைய சிந்தனையே 100% வேறையா இருந்தது. இல்ல இது நம்ம பார்க்கறது இது நாள் வரைக்கும் நம்ம இந்த 22 ஆண்டுகளா நம்ம பார்த்த திரைப்படங்கள்ல இருந்து 100% வேறுபட்ட ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்துச்சு. இயக்குனர்களே ரொம்ப வியந்து பாராட்டின மிஸ்கின் மாதிரியான இயக்குனர்கள்லாம் நான் தமிழ் சினிமால செய்யவே முடியாத ஒரு காட்சி இது, நான் யோசிக்காத சிந்தனை இது அப்படின்னு ரொம்ப பாராட்டப்பட்ட காட்சி அது. ஆமா, அந்த மூலமா இந்த மக்களுடைய மூளைக்குள்ளும் போக முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த திரையரங்குல ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வடநாட்டுல தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு இந்த ஆதிக்க சக்திகள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு 2 முகம் இங்க தடையா இருந்துச்சு. ஒண்ணு தமிழர்கள்ங்கிற அடையாளத்துல இருந்து தலைவர் பிரபாகரன், இன்னொன்னு தந்தை பெரியார். இந்த 2 பிம்பத்தையும் எப்படி சிதைக்கிறதுங்கிறது மட்டுமே, இந்த 2 பிம்பத்தையும் 2 பாதுகாப்பு அரணையும் சிதைக்காம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம காலூன்ற முடியாதுங்கிறது அவங்களுடைய பெரிய அவங்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. படமா உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதை முதல்ல குளத்தூர் மணி கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்றதுக்கான சொல்லியிருக்காங்க, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. இதை நீங்க பண்ணா ரொம்ப சரியா பண்ணுவீங்க, வேற யாராவது பண்ணா கண்டிப்பா அது ஒரு ஜாதிய படமாவோ அவங்களுக்கு தேவையான படமா மாத்திப்பாங்க. அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியதே ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க இப்ப அந்த படம் ஒரு 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருத்தரா செஞ்சிருக்கிறீங்க. எல்லாமே நீங்களே, அதாவது கதாநாயகனும் நீங்களே, கதாநாயகியும் நீங்களே, அப்படி எல்லாமே செஞ்சிருக்கிறப்ப இதை மக்கள் நம்புவாங்களா? தனியா தான் எடுத்தேன்னு சொல்லுங்க. பெரியார் இயக்க தலைவர்களை விட மிகச்சிறந்த பெரியாரிஸ்ட் சீமான் தான். சீமான் அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவன் தெரியாம இருந்தா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்பவே முடியாது, பைத்திய மாதிரி நடிக்கிறவனை தெளிய வைக்கவே முடியாது. பயப்படுறது வஉசியை பார்த்து அவன் பயப்படல, பெருஞ்சித்தனாரை பார்த்து அவன் பயப்படல, திருவிக்காவை பார்த்து அவன் பயப்படல, பெரியாரை பார்த்துதான் அவன் பயப்படுறான். பெரியாருக்கு எதிராக தான் இவன் அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறான். அவனுடைய எந்த ஆயுதத்துக்குமே இங்க பதில் சொல்லக்கூடிய கருவியா பெரியார் இருக்காரு. அப்படிங்கிறதுனால பெரியார் தான் எதிரா நினைச்சுக்கிறான். அப்படிங்கும்போது அந்த ஆயுதத்தை தான் நம்ம கையில எடுத்துக்கணும். அப்ப நான் அதனாலதான் திரும்ப பெரியார் தைலாபுரத்துல நடந்த அரசியல் பயிலரங்கம் அப்படிங்கிற ஒரு 5 நாள் பயிலரங்கம் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பு முனை அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மணி நேரம் அவர் கூட நான் தொலைபேசியில உரையாடி இருக்கேன். 1000 மணி நேரம்? 1000 மணி நேரம். சீமான் சொல்ற மாதிரி இல்லை இது. அவருடைய அனுமதியோட அவருடைய வாழ்க்கையில நடந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். பண்ணி காட்டினவர் நாளைய மனிதன், அதிசய மனிதன்லாம் ஒரு பெரிய ஹிட்டான படங்கள். அப்படியான ஹிட்டான படங்களை இவ்வளவு சிம்பிளா எடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். எல்லா வழக்கமா சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில போய் ஒரு சினிமா எடுத்துட்டு கிராமத்துக்கு சொல்லுவாங்க நான் ஒரு சினிமா எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஆனா நீங்க கொஞ்சம் மாறுபட்டு கிராமத்துல சினிமா எடுத்துட்டு சென்னைக்கு போய் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு சினிமா எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த